சார் சேலரி விஷயத்த மட்டும் ஒய்ஃப் கிட்ட சொல்லக்கூடாது. என்னன்னா நான் ஆல்ரெடி பட்டிருக்கேன் அவங்ககிட்ட. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாம்மா? என்னன்னாக்கா எவ்வளோ சம்பாதிக்கிறோம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு தெரியும். அது கணக்கு போட்டு கரெக்டாக கேட்குறாங்க. என்ன கமிட்மெண்ட்ஸ் வந்தாலுமே அது நான் வேற கடன் வாங்குற மாதிரி இருக்கு. ஆனால் இந்த அமௌண்ட்டை நான் வந்து சொல்லாமல் இருந்தேன்னா அவங்களுக்கு கேட்கறதெல்லாம் வாங்கி தரலாம். நோட் பண்ணுங்கப்பா பின்றாம். வெளியே கூப்பிட்டு போகலாம். அந்த மாதிரி நிறைய நீங்க சம்பாதிக்கத வெளியே சொல்ல வேண்டாம் நினைக்கிறீங்க. எல்லா விஷயத்தையும் மிக தெளிவா புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஒய்ஃப் கிட்ட சொல்லக்கூடாது. ஒய்ஃப் கிட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு பர்சனலா இருக்கணும் நான் யோசிக்கிறேன் சார். ஓகே, இப்போ நீங்க எவ்வளவு சம்பளம் வாங்குறீங்க தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சிச்சு, அதனால தெரியக்கூடாதுன்னு நான் சொல்றேன். சொன்னீங்க, ஆனா என் காதுல இது ராங்கா விழுந்தது. பர்சனலா நமக்குள்ள வச்சுக்கணும். இப்போ நீங்க வாங்குற சம்பளம் தெரியும். இப்போ உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சா? சரி விடு. ஆனா இனிமேல் இன்கிரிமெண்ட் ஆகும்போது சொல்லக்கூடாதுன்னு இருக்கீங்க. அதுவும் கண்டுட்டாளையா சூச்சமத்தை கண்டுட்டாள். இப்போ ரீசெண்டா தான் தெரிஞ்சுதான் அவங்க இவ்வளோ ஏர்ன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இப்போ ரீசெண்டா தான் தெரிஞ்சுது. கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? 1 year ஆகுது. 4 years லவ் பண்ணோம். ஒரு 4 yearsல நான் கேட்கல எவ்வளோ சேலரி ஏர்ன் பண்றீங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்கல. அதுங்க பேச 4 வருஷமா எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியாதா? நான் கேட்கல. கேட்டா ஏதாச்சும் மீன் ஏதாச்சும் தப்பா எடுத்துப்பாங்களோ, நானும் அதை பெருசா எடுத்துக்கல. வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு கிடையாது. அம்மா சேலரி எவ்வளவு வாங்குறேன் கல்யாணம் பண்ணி போற பையன்ட்ட கேட்க யார்ட்ட கேட்பாங்க? நீங்க பக்கத்து வீட்ல கேட்டா அப்படி சரி இல்ல அந்த சார். பையன்ட்ட இப்ப சொன்னாங்களே எப்படி கோர்த்து விடுது பாரு. ஒரு ரீசன், உனக்காக நான் எல்லாம் சர்ப்ரைஸா பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ரீசன் சொன்னாங்க இல்லையா, அதுக்கோசம் நான் எதுவும் கேட்கல. முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இப்போ மேரேஜ் ஆகி 1 year ஆச்சு, அப்பயும் நான் கேட்கல. இப்போ ரீசெண்டா தான் அது அவங்க ஃபோன்ல பார்த்து இவ்வளோ ஏர்ன் பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவ்வளோ பார்த்தேன் நான். பார்த்து கேட்டதுக்கு நான் கேட்டேன் இவ்வளோ ஏர்ன் பண்றீங்க என்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி. இல்லை நான் உனக்கு நான் சர்ப்ரைஸா போனோம், என் ஃப்ரெண்ட்ஸ் கூட நான் வெளியே போனோம், அது மாதிரி சொல்லிட்டு சொன்னாங்க. சொன்னாங்க. நான் சொன்னேன் நீங்க எவ்வளவு ஏர்ன் பண்றீங்கன்னு தெரிஞ்சா எனக்கு இன்னும் சப்போர்ட்டிவா இருக்கும்ல. இது ஒரு நல்ல கேள்வி. பதில சொல்றா. நான் ஏதாச்சும் உங்களுக்கு கம்மியா இருந்தாலும் சரி என் சைடுல இருந்து நான் கொடுப்பேன்ல அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். இல்ல நீங்க வாங்க ஏன் பயப்படுறீங்க? வாங்க, நான் அடிக்கல மாட்டேன், வாங்க. அது என்னுடைய பர்சனல், நான் அது எனக்கு தெரியாம தான் இருக்கணும், உனக்கு தெரியாம தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. இது மாதிரி 4 பேர் கேள்வி கேட்டிருந்தாங்கன்னா நாங்க திருந்திருப்போம் தம்பி. நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும் அவருக்கு தெரியுமா? அவங்க அக்கௌண்ட்டுக்கு தான் போகும் எல்லாம். அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற சான்ஸ் இல்லையே. எப்படி? இன்ஃப்ளூயன்சர்ஸ் ப்ரொமோஷன் எல்லாம் பண்றோம். அதனால அங்க வந்துருது. இது வந்து கணக்கு போட்டு கேட்கறாங்க. அதனால தான் அது ஒரு பிரச்சனையா இருக்கு வீட்டுல.